ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் சேம் நிறைய டைப்பில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாப் எடுத்திருப்போம். சேம் இங்கே போயிட்டு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஜாப்லாம் பிக்கப் பண்ணியிருப்போம். சேம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக வந்து இப்படி எடுக்காமல் வேறு ஒரு வழி இருக்குது எடுக்கிறதுக்கு. சேம் அந்த வழியில் நம்ம ஜாப் எடுக்க போகிறோம். சேம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேப்புக்கு போகலாம். மேப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேம் ஆக்சுவலாக நம்ம இப்போ வண்டி இருக்கிற இடத்துல ஒரு ஜாப் இருக்குது, சரிங்களா? இப்போ வேணும்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஜாப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாவது கூட ஜாப் இருக்கும். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா நான் இங்கே பக்கத்தில் இருக்கிறனால இதே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது. நம்ம இங்கேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், இப்போ நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்களேன். சரி, நம்ம டிரைவ் போயிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு லோகோ மாதிரி தெரியுதா, ட்ரைலர் மாதிரி தெரியுது பாருங்கள். சரி, இங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த ஜாப்புக்கே போகும். சரி, அதுக்குள்ளே போய் கூட நீங்கள் வந்து ஜாப்பை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து 3 இருக்குது. இது ஒன்று இருக்குது, அப்புறம் இது ஒன்று இருக்குது. ரெண்டும் பக்கத்து ஒரே இடத்துக்கு தான் போகுது. அப்புறம் இது ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் தூரம் தான். சரி, நம்ம இதை பிக்கப் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, இது இங்கே தான் இருக்குது, அதனால் எடுக்க ட்ரை பண்ணலாம். சரி, அவ்வளோதான், நம்ம கொடுத்துட்டோம். அந்த ஜாப் உள்ளே தான் இருக்குது. எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்க, எங்கே இருக்க? நம்ம உள்ளே போகணுமோ? எங்கே இருக்க? இந்த இருக்குங்க வருங்க. இது அவ்வளோதான், நம்ம இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஜாப்பை வந்து எடுக்கலாம். அவ்வளோதான், லாக் வந்து பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சேம், இப்போ நம்ம இந்த ஜாப்பை எடுத்தாச்சு. எப்படி போகணும்? இப்படி தான் போகணுமா? இப்படி தான் ரூட் இருக்குது. இப்படி தான். சரிங்களா? சரி, நம்ம இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஜாப் பிக்கப் பண்ணலாம். இந்த சைடு போக முடியும். சரி, அவ்வளோதான். நம்ம அப்படியே ஜாப் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கூட இதை வந்து இது பண்ணலாம்.
ஆஃப் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம இதை கொண்டு போய் விட்றோம் பாருங்க, நம்ம அங்கே போய் கூட ஜாப் எடுக்கலாம். சரி, அதுதான் இதோட இதுவே. நம்ம நேராக அதுக்குள்ளே தான் போய் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் அந்த நம்ம வண்டியை கொண்டு போய் பைக்குன்னு வச்சுக்கோங்க, வண்டியை கொண்டு போய் நம்ம வந்து ஜாப் பிக்கப் பண்ணலாம். இப்போ நம்ம இதை கொண்டு போய் விடுற இடத்துல கூட நம்ம இதை விட்டுட்டு அங்கேருந்து ஜாப் எடுத்துகிட்டு கூட நம்ம ட்ரை பண்ணி கொண்டு போகலாம். சிம்பிள். சரி, அதுதான் வந்து இதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஜாப் பிக்கப் பண்ணுறது உங்களால் பண்ண முடியும். சேம் நீங்கள் நேராக இப்போ அங்கே கொண்டு போய் விட்டுடலாம். ஒரு 6 மணி நேரத்தில் கொண்டு போய் விடலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இது எவ்வளோ நேரத்தில் கொண்டு போய் விடுது. நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டு போகுமான்னு தெரில. லோடு வெயிட்லான லோடு கிடையாது, அது நல்லா தெரியுது. அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சேம் அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே போயிட வேண்டியதான். ஒரு டேர்ன் வர இருக்கா சுத்தம். இப்போதான் ஃபாஸ்ட்டாக போகலான்னு பார்த்தேன், இதுக்குள்ளே தான் போயிருந்தோம். ஓகே ஓகே, நல்லா ஸ்டாப் பண்ணேன். இதுக்குள்ளே தான் போகணும். ஆயிடுச்சு, அது எங்கேயும் போய்ட்டு இதுக்குள்ளே போயிட்டு ரயில் கேட். ஐயோ, போட போகிறோம். நான் போட்டுறாதீங்கப்பா, போயிடுறேன், அப்புறம் முடிக்கணும். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம இது ஒரு ரொம்ப சின்ன ஒரு கூட இருக்குது. எல்லாம் பார்க்கலாம், அடிச்சு பிடிச்சி அப்படியே போயிடுவோம். இந்த ரோடு தான், உள்ளுக்குள்ளே தான் இங்கே எடுத்துகிட்டு போகணும் நினைக்கிறேன். ஓ, வெயிட் வச்சு போகணுமா? ஆடாடாடா. ஓகே ஓகே, நீ ரூட்டை காட்டு, மேப்பை காட்டு, மேப்பை காட்டு. வெயிட் செக் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், என்டர். இப்போ எடு வண்டியா. வண்டி எதுவும் வரலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, வரல. வளைவுலாம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. எப்படி விட்டுருவாங்க பாருங்க, எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க.
ஏறி போயிடும். சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுவோம். இது இந்த ஸ்டேட்லேயே இருக்கிற ஒரு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு இதுதான் கொண்டு போகிறோம். ஒரு அழுத்தத்துலாம் அப்படியே போகணும். பிரிட்ஜ் பாருங்க, 2 பிரிட்ஜ் மலையை தாண்டி போட்டுக்கிறானுங்க. அப்பா ஜஸ்ட்டுங்க இடிச்சிருப்பேன். நான் ஒரு வளைவு பார்த்தீங்களா? ஆனாலும் நான் இடிக்கல. சிங்கிள் வேவா பார்க்கலாம். ஏறி போ. இதில் வண்டி வருதா? வராமல் வந்து ஏறி போயின்னே இருக்கலாம். இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஏறி தான் போகணும். எஸ், சரியான பெண்டுங்க. எப்படி இருக்குதுங்க பெண்டு? ஏன் ஸ்லோப் பண்ணி ஏன் திருப்புறீங்க? ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரியான வளைவுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்க வளைவுலாம்? இந்த ரோடு சின்னதாக இருக்குது, அந்த ரோடு பெருசாக இருக்குது. எப்படி இருக்கு ஒரு வளைவு? ஐயோ ஐயோ, ஒன்றும் தெரியலையே. ஒரு இடி பாருங்க. ட்ரைலர் கேலின்னு நினைக்கிறேன். ட்ரைலரை டேமேஜ் பண்ணிட்டேன். இது ஏதோ புதுசாக ஒரு இடம். ட்ரெயின் பீச் வரப்போகுது. சே, பார்த்து போயிருக்கணும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் சகஜம்தான். அது இந்த வியூவில் ஏறி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க. வேறு லெவலில் வச்சுக்கிறானாங்க. ஜஸ்ட்டு மிஸ் எல்லாம். ஆப்பா ரோடு இது புரியுது. வளையுது, பயங்கர பெண்டுங்க. ஓடு ஏன் அப்படி இருக்குது? எப்படி பாருங்க வளைவு, வளைஞ்சு 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 ஏதோ பாம்பு மாதிரி போகுதுங்க. ஏதோ மலைக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாங்க, ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறோம்.
பார்த்து போ பார்த்து போ, பிடிச்சிடாத எங்கேயும். பாருங்க கேட்டால் எப்படி பாருங்க. ஃபுல்லாக பாறை தான். பாறைக்கு நடுவில் குடஞ்சி பண்ணியிருக்கானு போகுது. எப்படி ஒரு இடம். இடம் போகுது. ஐயோ இதுங்களா, இது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஏப்பா இதாங்க ஃபஸ்ட்டு தடவை இந்த ரோடு பார்க்குறேன். அப்படி எப்படி பாருங்களா, பாறை எங்கேயுமா. அப்பா ஒரு இதுங்க. இல்லைன்னு நினைக்கிறேன். இது இந்த மண்ணெல்லாம் தோண்டுவானுங்க, அந்த இடம் பாறைலாம் உடச்சி அந்த இடம் பாருங்க, அந்த கொட்டுது பாருங்க மண், அந்த இடம் தான். ஆமாங்க, இந்த மாதிரி இடங்க. பாறை ஏரியெல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறானுங்க. உள்ளே போகுது பாருங்க, சுரங்கம். அப்பா ஃபுல்லாக பாறை தோண்டி வச்சிருக்கணுங்க. மாட்டுறானுங்களே. நான் மாறு நடிச்சா நீங்களே அடிக்கணும், அடிக்க மாட்டேறானே பாருங்க. அப்பா எவ்வளோ தோண்டி வச்சுறானு பாருங்க, கட்டி நாக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது கட்டம் கட்டமாக தோண்டி வச்சுருக்கானுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகுது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க. ஃபுல்லாக காடு தான். 35 தான் போகணும் கொடுக்குறானுங்க. அதனால தான் சரிங்களா, இல்லை ஃபைன் தான். 35 போனால் ஃபைன் தான். ஃபைன்லாம் பார்த்தா போட்ட முடியுமா? வா எப்படி இருக்கு ஒரு இடம். வா காடு காடு காடு. ஓ பள்ளம் வேறங்க. ஒரு நேரம் ஏற்றம் இருந்ததில்ல, இப்போ வரக்கும். அப்பா அதெல்லாம் அடிச்சிருப்பேன். பயங்கரமான ரோடுங்க, எப்படி சரிவாக இருக்கு பாருங்க. எல்லாம் மலையெல்லாம் குறைஞ்சி ரோடு போட்டு வச்சுக்கிறானுங்க. வேற லெவலில் இருக்குது. அப்படியே போடாமல் அடிச்சுக்கலாம். அதை உள்ளக்குள்ள வந்துட போகிறானுங்க.
சரியான இடம். இந்த மாதிரி இடத்துல ஒரு கேரேஜ் வாங்கி போட்டால் நல்லா லோடு அடிக்கலாம். இருக்குதான்னு தெரில. எவ்வளோ செடி பாருங்க. மரம் சாரி. ரோடே வளைஞ்சு கிழிஞ்சு தான் இருக்குது. ரோடே வளைஞ்சு தான் இருக்கு. பள்ளம். ஓ, இதுக்குள்ள ஊரும் இருக்கா? அடப்பா, எல்லோரும் வந்துட்டாண்டா. நடுவில் வராமல் இருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். எப்படி இருக்கு பாருங்களேன். சூப்பர் இடம். நைட்லாம் வந்தால் கஷ்டம். மேடு பள்ளம், மேடு பள்ளம். மலைக்கு மேலே நல்லா சரி பண்ணிட்டாங்க ரோட. கட்டமே பயங்கரம். அது ஒரு கட்டிங்கா. இங்கே வீடு தான் இருக்கு. ஓஹோ, சூப்பருங்க. அருமையான இடம். இதெல்லாம் கேரேஜ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இங்கே வெயிட் போட சொல்கிறானா? அடா பாவி, அதனால வெயிட் போட்டேன் இல்லையா? அதெல்லாம் வெயிட் போட்ட மாதிரி இருக்குங்க. எத்தனை தடவை வெயிட் போடுறது? இதுக்குள்ள போகணுமா? இதுக்குள்ள போகணும். இப்போ நார்மல் ஊர் மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். மலையை தாண்டி வந்துட்டோம். எல்லா மலையும் கடந்து வந்தாச்சு.
உடஞ்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கேயும் கேரேஜ் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ சரிடா பா. கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி பரவாயில்ல. ஓ ஓ ஓ ஓ ஓ. கண்டிப்பாக கேரேஜ் இருக்குமே. ஊர் இருக்கு. ஊர் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். போறியா இல்லையா? ம் போ 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 போ. ஸ்லோவாக போகிறானே. வேகமாக போப்பா. ம் ஸ்லோவாக போயிடுறான். எதுவும் கேரேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க சேர்த்துட்டாங்க. 50 நிமிஷம் தான் இருக்குது. இடம் இடம் பக்கமாக இருக்கும். ஃபுல்லாக ஜாலியாக இருக்குது. திருப்பி மலைக்குள்ளே போகணுமா நான்? அதான் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். இல்லைங்க இந்த ஊரில் கேரேஜே இல்லைங்க. வந்துட்டப்பா தூங்கிடாதப்பா. அவ்வளோதான். பக்கம் வந்துட்டோம். 2 டேமேஜ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டோம்ல. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன இடம் தெரியலையே. இங்கேயும் நீங்கள் லோடு ஏற்றலாம். எஸ் அவ்வளோதாங்க. என்டர். குட் ஒர்க் தான். எக்ஸலண்ட்லாம் கிடையாது. என்ன இடிச்சிருக்கோம். ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. ஓகே சூப்பர். இடம்லாம் ஓப்பன் ஆச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ இது பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேரேஜ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை எதுவும் இல்லை. இந்த ஊரில் இருக்க வாய்ப்பு இருக்கே. இல்லையே எந்த ஊர்லேயும் இல்லைங்க. பாருங்க இங்கே எங்கேயுமே இல்லை.
ட்ரெயினா இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டா? ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதுக்குள்ளே போனோம்ல, இங்கே போய் நம்ம வண்டி விட்டுட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம இங்கே விட்டுட்டோம். இப்போ ஒரு வேளை நம்ம இங்கேருந்தே ஜாப் எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் அதுக்கான இதெல்லாம் இருக்கும். பாருங்க, இங்கேயும் அந்த அந்த பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. நீங்கள் இங்கே போனீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே என்ட்ரு பண்ணி நீங்கள் ஜாப் எடுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த இதுக்குள்ளே என்னென்ன ஜாப் இருக்குது? இது ஒன்று இருக்குது. இதுலேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துக்கு ஒன்று இருக்குது. அது வேண்டாம். இது பக்கத்துலேயே ஒன்று இருக்குது. இதுவும் அதே தூரம் தாங்க. ஆனால் ரேட்டு கம்மி, ரொம்ப தூரம். சேம் சிம்பிள். நம்ம இந்த மாதிரியும் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் விஷயம். சொல்ல போகிறதுங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து எப்படின்னு புரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இப்போ தேவையான ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்குறி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்ம எடுக்கக்கூடிய ஜாப். அங்கே போய் நம்ம வந்து ஜாப் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே ஓகே, பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னும் நிறைய ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒன்று ஒன்றா போடலாம். ஓகே, அது வரைக்கும் பாய்.